Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 499 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம நண்பர்கள் கூட வெளியே போறது ரொம்பவும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம நண்பர்கள் கூட வெளியே போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல வந்து மாட்டிப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விஷயம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா நண்பர்களுடைய வற்புறுத்தலால அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவோம். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து காரணமாயிடும். ஆனா அதுல ஒரு சில நேரங்கள் அவங்க அமானுஷமான பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கிறது உண்டு. அப்படி நீங்க ஒரு அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை என்னுடைய ஹோம் டவுன் பழனியிலிருந்து விக்ரம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. விக்ரம், விஸ்வா அண்ட் சூர்யா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள். சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்றாங்க. ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருக்கும் இருக்கிற மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவங்களுடைய பைக் ஓட்டுறது தான். ஸோ வண்டி ஓட்டுறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பிடிச்சமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நேச்சர் லவர்ஸ். அதாவது இந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ். நானும் ஒரு காலத்தில் நேச்சர் லவராக தான் இருந்தேன். கேமராவை தூக்கிட்டு அங்கே எங்கே சுற்றின காலங்கள் நிறையா. ஸோ நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து ஜாலியாக நம்மளுடைய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்பா. ஆனால் வாழ்க்கை அப்படின்ற சக்கரத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஓட்டத்தில் தான் இப்போ ஒரு யூடியூபராக உட்காந்து உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, திரும்பியும் கதைக்குள்ளே வருவோம். ஸோ இவங்க நேச்சர் லவர்ஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால, வண்டியும் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அடிக்கடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்களாம். ஸோ பழனியில் இருக்கிறவங்களாம் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானலுக்கு வந்து போவாங்க. ஏன்னா பழனிலேருந்து கொடைக்கானல் ரொம்ப பக்கம். ஸோ இவங்க 3 பேருமே அடிக்கடி கொடைக்கானலுக்கு வந்து போயிடுறது. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த நேச்சர் வியூ எல்லாம் பார்த்து ரசிக்கிறது, அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வருது. இதுவே இவங்க வந்து வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பத்துக்கு கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காலையிலேயே கிளம்பி போயிடுறாங்க. ஜாலியாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நேச்சர் வியூலாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி அளவில் கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கீழே இறங்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளவுடி ஆகிட்டு இருக்கு, மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம சாப்பிடவே இல்லையடா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைடில் ஒரு டீ கடை ஒன்று இருக்காங்க. அந்த டீ கடையில் வந்து வண்டியை நிறுத்துறாங்க. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தின்பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே குரங்குகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது விஸ்வா வந்து ஒரு மேட்ரு வந்து சொல்கிறாருங்க. இந்த மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம்டா, என்னன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னடா அப்படிப்பட்ட ஸ்பெஷலான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் விக்ரமும் கேட்குறாங்க. அதுக்கு விஸ்வா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்கே போகணும் அப்படின்னாவே ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸோட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான்டா போகணும், அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குடா இங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே விக்ரம் வந்து நார்மலாக எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த சூர்யா இருக்காரு தெரியுமா, அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர் லவ்விங் பர்சன். அதாவது ஒரு இடத்துல ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாங்க கூட அந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ சூர்யா சொல்கிறாரு, டேய் நம்ம அந்த இடத்துக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஸ்வா விக்ரம், டேய் வேற வேலை இல்லையா, இருட்டிக்கிட்டு வேற வருது, மழை வேற வரா மாதிரி இருக்குது, கம்முன்னு போய் படுத்து தூங்கலான்னு பார்த்தா நீ என்னடா இந்த மாதிரி அங்கங்கே போகணுன்ற, அங்கெல்லாம் போக வேணாண்டா, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாவை பயங்கரமாக கலாய்க்கிறாரு. டேய் என்னடா நீ இந்த
மாதிரி இருக்கிற, அங்கே வந்து வீட்டில் போய் படுத்து தூங்குறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி இடங்களில் போகணுண்டா, திருட்டுத்தனமாக போகணுண்டா, அந்த இடத்துல வந்து நேச்சரை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னுலாம் வேற சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும்டா, அந்த மாதிரி ஃபாரஸ்டெல்லாம் நம்ம பார்த்ததில்ல, வாடா போகலான்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சரி, அந்த இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அந்த டீ கடைக்காரர்கிட்டே கேட்குறாங்க, ஆனால் இந்த மாதிரி இங்கே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கானா, அது வந்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல போனால் ஏதாவது பிரச்சனையானா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பா நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்கப்பா, மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னன்னா நீங்கள் பிரச்சனையை நாங்கள் அக்கல்ல மடித்து சுற்றி நிற்கிற ஆளுங்க, நீங்கள் எங்ககிட்ட போயிட்டு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தௌலத்தா டைலாகெல்லாம் வேறு பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் பேசிட்டு சரிடா நம்ம 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா டிசைட் பண்ணுறாப்புல. இதுக்கும் இந்த விக்ரமும் விஸ்வாவும் வந்து பார்த்திங்கன்னா வேணாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் சூர்யாவோட வற்புறுத்தலால் நம்ம போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ 3 பேரும் வண்டியை எடுத்துகிட்டு அந்த பகுதிகளுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக 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 அப்படியே அந்த காட்டுப்பகுதி ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டாக மாறுது, அதாவது அடர்ந்த காடுகளாக மாறுது. ஸோ உள்ளே போகும்போது சூரிய வெளிச்சம் ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சூரிய வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ளே போக போக அந்த வெளிச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வருதுங்க. ஸோ உள்ளே போகிறாங்க, அந்த மெயின் ரோடு, அந்த வண்டிகள் போகிற சவுண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டு ஒரு விதமான காம்னஸ், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் வந்து போய் அடைகிறாங்க. ஸோ அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்கும்போது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்டே கிடையாது, பச்சை பசியர்னு எங்கே பார்த்தாலும் மரங்கள். கீழே வந்து இவங்க நடந்து போகும்போது அவங்களுடைய கால் தட சத்தமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காதில் டிடிஎஸ் எஃபெக்ட் போட்டு கேட்ட மாதிரி கேட்குதுங்க. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி சூர்யா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சொல்கிறாரு, டேய் பார்த்தீங்களா வரல கிரல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பாடுறா என்ன மாதிரி இருக்குது பாடுறா சீனு, இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே போகலாண்டா, இன்னும் தான் இருக்குது, ஏதாவது ஒரு சூப்பரான இடம் ஏதாவது கிடைக்கும்டா, ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கும், நம்ம போயிட்டு அங்கே சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கும் விஸ்வாவுக்கும் பயம்தான். ஆனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டோம், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னமும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதறல் சவுண்டு கேட்குது. அந்த கதறல் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய கதறல் சவுண்ட் மாதிரி கிடையாது, ஒரு மிருகத்துடைய கதறல் சவுண்ட் மாதிரியும் கிடையாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி ஒரு ஹஸ்கியான வாய்ஸில் பயங்கரமாக கத்துனா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்க, நின்று ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு டேய் என்னடா சவுண்டு இது அப்படின்னு கேட்குறாங்க. டேய் எனக்கு என்னடா தெரியும், நானே உன் கூட தான் நான் வந்திருக்கிறேன், 3 பேரும் ஒன்றா தான் நான் வந்திருக்கணும், எதுக்கோ என்னமோ நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னடா தெரியும், திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கேட்குறப்பல திரும்பியும் சூர்யா கலாய்க்கிறாரு, டேய் நீ வேறு சும்மா எப்போ பார்த்தாலும் திரும்பி போயிடலாமா வாடா வாய முடிக்கிட்டு அப்படின்றப்பல சரின்ட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் திரும்பியும் அதே கதறல் சவுண்ட் இன்னமும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த தடவை அவங்களால அந்த கதறல் சவுண்டை கேட்கவே முடியலை, அவங்களுடைய காதுகளை வந்து புத்திக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய காதுகளுக்கு ஒரு அளவுக்கு தான் வந்து சவுண்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கதறல் சவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த எபிலிட்டியும் தாண்டி வந்து போகுது அப்படின்றதுனால இவங்க வந்து காதை பொத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு அந்த சவுண்ட் அப்படியே இருந்திருக்கு. 1 நிமிஷம் கழித்து அட்டர் சைலன்ஸ். இப்போது 3 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த இடத்துல நிற்கலாமா, இந்த இடத்துலேருந்து உள்ளே போகலாமா, இல்லை இந்த இடத்துலேருந்து திரும்பி போகலாமா. 3 ஆப்ஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் 10 நிமிஷம்டா, 10 நிமிஷம் உள்ளே நடக்கலாம், 10 நிமிஷம் கழித்து திரும்பி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் டிசைட் பண்ணிவிட்டு திரும்பியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. ஒரு 4 நிமிஷம் கழித்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அடர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அப்படியே நடந்து போகிறத வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல விசிபிலிட்டி, அதாவது கண் பார்வை வந்து அவ்வளோ அதிகமாக தெரியல, ஏன்னா வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிங்க் கலர் புடவை மட்டும்
கண்ணில் ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து நடந்து போகிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே 3 பேரும் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி காட்டுப்பகுதிகளில் ஒரு பொண்ணு நடந்து போகுதா? ஏம்மா யாரும்மா நீ, ஏமா இங்கே வந்து நடந்து போய்கிட்டு இருக்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம், இன்னொரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்குது. இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, போயிடலாமா அப்படின்னு சொல்லி திரும்பியும் விஸ்வா கேட்குறாரு. திரும்பியும் சூர்யா சொல்கிறார், டே உனக்கு அறிவில்லைடா, ஒரு பொம்பளை பொண்ணு பயம் இல்லாமல் நடந்து போய்கிட்டு இருக்கு, நீ என்னமோ பயந்துக்கிட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்புறம் அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டு இப்படி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு எங்கே தான் போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல பொண்ணே இல்லை. ஸோ இப்போ 3 பேரும் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை நம்ம பார்த்தது உண்மையிலேயே பொண்ணா, இல்லை நம்ம பயத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய மன பிராந்தியா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இன்னொரு 5 நிமிஷம் ஆகிடுச்சுப்பா, இன்னொரு 5 நிமிஷம் உள்ளே போனால் உள்ளே போயிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 3 நிமிஷத்துக்கு எந்த விதமான ஒரு சவுண்டும் இல்லை, ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. 3 நிமிஷத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ணோட அழுகை சத்தம் வந்து கேட்குது. அந்த பொண்ணு கதறி கதறி அழுகிறது க்ளீனாக இவங்களுக்கு கேட்குதுங்க. ஸோ இதை கேட்ட உடனே இவங்களுக்கு மனசெல்லாம் பதற ஆரம்பிக்குது. ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு பிரச்சனையிலையோ ஆபத்துலையோ இருக்குது போல இருக்குது, அந்த பொண்ணுக்கு நம்ம போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகை சவுண்டு எங்கேருந்து வருதோ அந்த ஒரு சவுண்டை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மரங்கள் இருக்குது. மரங்களுக்கு கீழே அந்த பிங்க் கலர் சாரி கட்டின பொண்ணு தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய மூஞ்சியை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குங்க. இவங்களும் தூரத்துலேருந்து கேட்குறாங்க, அம்மா என்னம்மா பிரச்சனை, ஏமா நீ அழுதுகிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், மாமா எங்கள் கூடயே வந்துடுமா, நாங்கள் மெயின் ரோடு வரைக்கும் கூப்பிட்டு போய் விட்டுறோமா, உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது தகவல் சொல்லணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா, இல்லை யாராவது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் எந்த கேள்விகளுக்கும் அந்த ஒரு பொண்ணு பதில் சொல்கிற மாதிரி இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு, அதாவது முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது, ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்குது. இவங்களும் தூரத்தில் நின்று இருக்காங்க. டே அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு இருக்குடா, ஸோ பக்கத்தில் போயிட்டு கேட்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போகும்போதும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணு எதுக்குமே பதில் சொல்லலைங்க, சைலண்ட்டாக இருக்குதுங்க. பக்கத்தில் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, அம்மா என்னம்மா ஏம்மா முகத்தை மூடிக்கிட்டே இருக்க, முகத்துலேருந்து கையெடுமா, என்னம்மா பிரச்சனை, இங்கே உட்காரக்கூடாதுமா, இது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக இருந்தால் இப்படி வாங்க போகலாம், உங்களை மெயின் ரோட்டில் விட்டுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடியக்கூடாது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லுது. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு ஏதோ விரக்தியில் இருக்குது, அம்மா அப்படிலாம் பேசாதம்மா, ஒருத்தரோட வாழ்க்கையை முடியலம்மா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. யார், விஸ்வா வந்து கூப்பிட்றாரு. அப்போ தான் எல்லாரும் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கு. ஆனால் அந்த பிங்க் கலர் சாரீ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, அதாவது அடிப்பட்டு கிழிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுடைய கையில் இருக்கிற தோல் எல்லாம் பார்க்குறாங்க. தோல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரத்தமெல்லாம் இல்லாமல் வெளுத்து போயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த பொண்ணுடைய தோல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. அம்மா என்னம்மா நீ சொல்கிற, உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்றே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 3 பேரும் செத்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே 3 பேரும் அலறாங்க. ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு முகத்திலிருந்து அதோடைய கையை எடுக்குதுங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குது. பார்த்த உடனே 3 பேரும் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய முகத்திலிருந்து வாய்கையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நாக்கெல்லாம் வெட்டி கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு, கண்ணெல்லாம் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்து இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த ஒரு கொடூரமான முகத்தை பார்த்த உடனே இவங்க 3 பேரும் தலை தெறிக்க அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க. அந்த பொண்ணுமே இவங்களை பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஓடி இருப்பாங்க. 3 நிமிஷம் அந்த பொண்ணு பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி தான்டா நீங்கள் கடைசியாக வாழ போகிற நாள், இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே பார்க்க முடியாதுடா, என்ன மாதிரி தான் இந்த காட்டுக்குள்ளே நீங்களும் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிக்கிட்டு பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இவங்க அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. கீழே டமால் டிமில் கீழே விழுந்து இவனுங்களுக்கும் அடியெல்லாம் படுது. அந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு இவங்க 3 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்ஸ். என்னடா இது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஆன்மா, அதாவது இவங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வந்தது இல்லையா,
அந்த ஆன்மா வந்து இல்லை. அப்போ அந்த ஆன்மா எங்கேயோ போயிருச்சுடா, சரி வாடா ஃபாஸ்ட்டாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு இருள் மேகம் வந்து சூழுது, அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது, டார்க் க்ளவுட்ஸ் ஆகிடுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையில் இவங்க காட்டுக்குள்ளே நடக்கிறதும் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதன் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து பொத்துன்னு முன்னாடி இவங்க கண்ணு முன்னாடி விழுதுங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றது இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இறந்து போன பெண்ணுடைய உடல் இருக்கு இல்லையா, அதாவது பிங்க் கலர் சாரீ கட்டின பொண்ணு, அந்த பொண்ணுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண் முன்னாடி விழுந்து கிடக்குதுங்க. அப்படியே இவங்க அந்த உடலை பார்க்குறாங்க. அப்படியே வயிற்றுக்குள்ளேருந்து குடலெல்லாம் வெளியே வந்து தொங்கியிருக்கு, ஹார்ட்டெல்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் அந்த ஒரு உடலை பார்க்குறாங்க. உடல் அப்படியே இறந்து போய் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இறந்து போய் படுத்து கிடக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. பயத்தில் ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும், நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இவங்க 3 பேரும் அப்படியே அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குங்க அந்த பொண்ணு. பட்டுட்டு அந்த பொண்ணு வந்து கழுத்தை திருப்புதுங்க. திருப்பி இவங்களை பார்க்குது பாருங்க. இவங்களுக்கு செமாலு ஐயோயோ ஓடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அந்த பொண்ணும் இவங்களை ஃபாலோ பண்ணுது. ஆனால் ஃபாலோ பண்ணுறது எப்படி தெரியுமா ஃபாலோ பண்ணுது, இந்த பின்னாடி இப்படி வளைஞ்சி இப்படி உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து 2 கையும் 2 காலையும் வச்சு இவங்க பின்னாடி வந்து துரத்தி வர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே ஓடுது துரத்தி வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க 3 பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. இன்னொரு 2 நிமிஷம் ஓடுனா மெயின் ரோடு வந்துடும். அப்படியே மூச்சை பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா தடிக்கு விட்டு கீழே விழுகிறாரு. விஸ்வாவுடைய காலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்மா பிடிச்சிருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விஸ்வா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவுடைய கையை வந்து உதறலாம் அப்படின்னு சொல்லி உதறாரு. ஆனால் அந்த ஆன்மா வந்து விஸ்வாவுடைய காலை டைட்டாக பிடிச்சிக்குதுங்க. அந்த டைமில் இவங்களுக்கு தோணுன ஒரே விஷயம் அப்பன் முருகனை பற்றி நினைக்கிறது தான். ஏன்னா 3 பேரும் மிகப்பெரிய முருகன் பக்தர்கள். ஸோ முருகனை நினச்சி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாமி கும்பிட்றாங்க. விஸ்வாவும் கும்பிட்றாரு. இந்த பக்கம் தூரமாக வந்து சூர்யாவும் விக்ரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ண முடியல, பயம். நண்பன் மாட்டிக்கிட்டான், அங்கிருந்து தப்பிச்சும் போக முடியலன்னு சொல்லி 2 பேரும் அங்கே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சாமியை கும்பிட்றாங்க, முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரும் கும்பிட்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே அந்த சீன் இருக்குங்க. 3 நிமிஷத்தில் எப்பா முருகா நீ தாண்டா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா என்ன பண்ணுறாருன்னா அதே இடத்துல படுத்துடுறாருங்க. கண்ணை மூடி படுத்த அடுத்த ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு ஆன்மா இருந்தது இல்லையா, அந்த ஆன்மா இல்லவே இல்லை, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பட்டுன்னு அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் விஸ்வா எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. சூர்யாவும் விக்ரமும் அங்கே நிற்கிறாங்க. டே வாடா சீக்கிரம் கிளம்பி வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க. கிளம்பி மெயின் ரோடுக்கு வராங்க. அந்த டீ கடைக்கும் வராங்க. அங்கே தானே உங்களுடைய வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. டீ கடையில் வந்து வேர்த்து விறுவிறுத்து யோசிச்சு பாருங்கள். கொடைக்கானல் குளிரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற டைமில் சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து இருக்குது. அப்படியே வந்து வேர்த்து விறுவிறுத்து மூச்சு வாங்க வந்து உட்காடுறாங்க அந்த டீ கடையில். அந்த டைமில் டீ கடைக்காரு இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டீ கடைக்காரு கேட்குறாரு, என்னப்பா உள்ளே போனீங்களா, அந்த பொண்ணை பார்த்தீங்களா, அந்த பொண்ணு உங்களை துரத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அவங்க 3 பேரும் செம்ம ஷாக்கு. அண்ணே என்னண்ணா நீ என்னமோ கூட வந்து பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எப்படின்னா தெரியும் அந்த பொண்ணை பற்றி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா இந்த மாதிரி நிறையா பேர் உள்ளே போயிருக்காங்க, உள்ளே போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு சில பேர் இறந்துமே போயிருக்காங்க, அதனால தான் அதை வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிண்ணா அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பல வருடங்களுக்கு முன்னாடி மல்லிகா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்ததுப்பா. அந்த பொண்ணு வந்து கொடைக்கானலில் தான் இருந்தது. அந்த கொடைக்கானலில் வந்து அந்த சூசைட் பாயிண்ட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த பொண்ணு கீழே குதிச்சு இறந்து போயிருச்சுப்பா. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்துதான். லவ் பண்ணவன் வந்து ஏமாத்திட்டான்ப்பா. அந்த ஒரு ஏமாத்தத்தை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சுப்பா. கீழே விழுந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் உயிரோடு தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணுடைய உடல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் மேலேயே தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு தான் வந்திருக்காங்க. 3 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணுடைய உடலை வந்து கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, போஸ்ட்மார்ட்டமில் அந்த பொண்ணு கீழே விழுந்ததுலேருந்து 6 மணி நேரம் உயிரோடு தான் இருந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அடிக்கடி நைட் டைமில் ரோட்லலாம் அந்த பொண்ணு பிங்க் கலர் சாரி கட்டிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மெயினாக அந்த இடம் இருக்கு இல்லையா, நீங்கள் போனீங்களே அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணுடைய உடலை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த ஒரு மேட்டரை கேட்ட உடனே 3 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரிப்பா அந்த இடத்துல போயிட்டு யாருமே தப்பிச்சது கிடையாது, ஒன்று அவங்க வந்து மனநிலை
உடல்நிலை சரியில்லாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து இறந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் தப்பிச்சதுக்கு உண்டான முக்கியமான காரணம் உங்களுடைய அப்பா அம்மா நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கணும், நீங்கள் கடவுள் பக்தி உங்களுக்கு நிறையா இருந்திருக்கணும். உங்களுக்கு யாருப்பா இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை முருகன் இருந்தாங்க, அவரை தான் நினச்சி நான்லாம் செத்தே போய்ட்டு நினச்சிட்டேன். அந்த பொண்ணு என் காலை பிடிச்சிருச்சுங்க, காலை பிடிச்சி அப்பா முருகா நீ தான்டா நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஸ்வா சொல்கிறாரு. அந்த அப்பா முருகன் தான்ப்பா அவனை காப்பாற்றிருக்காரு, போய் பழனி மலைக்கு போயிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மழை வர மாதிரி இருக்குது கிளம்புங்க அப்படின்றாரு. இவங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழனி மலைக்கு போகிறாங்க. பழனி மலைக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ ஒரு வாரம் இப்படியே ஓடி போகுது. ஒரு வாரம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போகுது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும். ஆனால் விஸ்வாவுக்கு அந்த ஒரு வாரமும் பயங்கர பிரச்சனைகள் தாங்க இருக்குது. ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா நிம்மதியாக தூங்கவே முடியல. தூங்கினாலே அந்த பொண்ணு தான் கனவுல வருது. அந்த பொண்ணு எப்படி வருது அப்படின்னா விஸ்வாவை வந்து என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி கனவு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வா கண் முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இவர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருதுங்க. ஒரு மாதிரி பயங்கர அனீஸியாக அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இவர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஒரு விஷயத்தை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச பூசாரி கிட்ட வந்து போயிட்டு பார்த்துருக்காங்க. என்னதாங்க பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பையனுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி அந்த பொண்ணு எப்பயுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி ரொம்பவும் பயந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த பூசாரி இன்னொரு திடுக்கிடும் விஷயத்தை வந்து சொன்னாருங்க. இந்த மாதிரி இந்த ஒரு சம்பந்தம், அதாவது அந்த பொண்ணுக்கும் விஸ்வாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் இப்போதைய சம்பந்தம் கிடையாது, மின்ஜென்மத்துடைய சம்பந்தம். மின்ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும் விஸ்வாவும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் விஸ்வா வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து இறந்து போயிட்டதாகவும் அதை தாங்க முடியாமல் அவருடைய மனைவியாக இருந்த அந்த மல்லிகா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம் எடுத்து பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவர் இங்கே பிறகுறாரு, அந்த பொண்ணு கொடைக்கானலில் பிறந்திருக்கு. ஸோ இந்த ஜென்மத்தில் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க. அது தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிடுச்சு. ஃபைனலாக அந்த இடத்துல விஸ்வா போனதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால தான் விஸ்வாவை அவன் கூடியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்மா விஸ்வாவுடைய காலை பிடிச்சிருக்கு. ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் விஸ்வா வந்து இப்போ உயிர் தப்பிச்சிருக்காரு. என்னதான் உயிர் தப்பிச்சாலும் அந்த ஆன்மாவுடைய ஒரு சில ஞாபகங்கள் விஸ்வா கூடயே வந்துருச்சு. ஸோ அதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு 21 டேஸ்க்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 21 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்மாவுடைய ஞாபகம், அதாவது அந்த மல்லிகாவுடைய ஞாபகமும் மல்லிகாவுடைய பிரசன்ஸும் விஸ்வாவுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. 6 வருடங்கள் ஆகியும் இந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வாட் அ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி இல்லை. இந்த ஸ்டோரியோடைய ஒரு எடுத்துக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிசர்வாக இருக்கிற இடங்களில் தயவு செய்து போகாதீங்க. ஆன்மா பிரச்சனைகள் அது வந்து அப்பாற்பட்ட விஷயம், நம்மளுடைய கண்ட்ரோலை மீறின விஷயம். ஆனால் ஆன்மாவை தவிர்த்து அந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ஆபத்துகள் வரலாம். இல்லைனா நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கனாலையும் ஆபத்துகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ரிசர்வான இடத்துல, அதாவது தடை செய்யப்பட்ட இடங்களுக்கு வந்து போகாதீங்க. போகாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.